வீட்டில் நைட்டு நாய் ஊளை விட்டாலே வெளியே ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எதனாலும் உங்களுக்கு தெரியுமா? நம்மள நிறைய பேர் நைட் டைம் தான் நம்ம வெளியே ஆகிறோம். எதுக்கு? ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு, அவுட்டிங் போகிறதுக்கு, டேட்டிங் போகிறதுக்கு. ஏன் சம்டைம் நைட் ஷிஃப்டில் வேலை செய்கிற நிறைய ஆள் கூட இருப்பாங்க. பட் வீட்டை விட்டு கால் வெளியே வைக்கிற முன்னாடியே நிறையா வீட்டில் வந்து நாய் ஊளை விடுற சவுண்டு கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் மட்டும் இருக்காது, மேபி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கலாம். நீங்கள் டிரைவிங் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க ஒரு டெஸ்டினேஷனுக்கு, ரோட் சைட்லனா நாய்ங்க ஊளை விட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். இந்த மாதிரி சிக்னல் உங்களுக்கு வந்திருந்தா அது என்ன அர்த்தம்னு சொல்கிறேன். ஓகே, நடுராத்திரி அது ஒரு 8 மணியாக இருக்கலாம், 9 மணியாக இருக்கலாம், 10 மணியாக இருக்கலாம், ஏன் 12 மணி மிட் நைட் கூட இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி டைம் வந்து ஒரு நாய் இல்லை வூல்ஃப்னு சொல்லுவோம், சரிகாலம். நாய் இல்லை வூல்ஃப், சரிகாலம். இதுங்க ஊளை விட்டாக்கா அதுக்கு ஒரே காரணம் தான், நிம்மதியாக இல்லாத ஒரு ஆத்மா, நிம்மதியாக இல்லாத ஒரு ஆத்மா வந்து வெளியே நடமாடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஒரு உடம்பு தேவை, அதுக்கு ஒரு உடம்பு தேவை, மனித உடம்பு தேவை. அவங்களோட அந்த உயிர் வந்து, அந்த ஆவி வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே நடமாடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா யாராச்சும் வந்து என்னோட பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்பாங்களா, எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா, அதனால தான் நடுராத்திரி அலைஞ்சிக்கிட்டே தேடுவாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உடம்பு கிடைக்குமா, அந்த உடம்பை பாய்ச்சி அவங்களுக்கு நிறைவேறாத ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடுறாங்க. இது பார்க்க போனால் என்ன சொல்லலாம்னா வாய்ப்புகள் தேடுறாங்கன்னு சொல்லலாம். சரியா? ஓகே, இப்போ இந்த மாதிரி நைட் டைம் நாய்ங்க ஊளை விட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குன்னா, உங்களுக்கு பயம் காட்டும். ஏன்னா நாய்ங்க ஊளை விட்டுருச்சு, சிக்னல் கொடுத்துருச்சுங்க, யாரும் வெளியே ஆகாதீங்கன்னு. யாரு? நாய் சிக்னல் கொடுத்துருச்சு, ஊளை விட்டு யாரும் வெளியே ஆகாதீங்க, தீய சக்திகள் கெட்டதுக்கு வந்து வெளியே நடமாடிக்கிட்டு இருக்குன்னு நாய் ஊளை விட்டு சைன் கொடுத்துருச்சு. பட் நம்ம என்ன பண்ணுறோம்? நாய் தானே, அது ஏதோ பார்த்து கத்திக்கிட்டு இருக்கோம், பசியில் கத்திக்கிட்டு இருக்கோம், இல்லை எவனாச்சும் அடிச்சிருப்பான், இல்லை உண்டியாக இருக்குனாலும் லோன்னு கத்திட்டு சொல்லிட்டு நம்ம அதை அப்படியே விட்டுருவோம். நம்ம அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? வெளியே போகிறது, நைட்டு வெளியே போகிறது. இந்த பாதுகாப்பு இல்லாமல், இந்த ப்ரொடெக்ஷன் கையில் போடாமல் அப்படியே நைட்டு வெளியே போகிறது. ஸோ வெளியே போகும்போது என்ன நடக்கும்? சில பேருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். இல்லை காடி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை மோட்டர் ஓட்டிட்டு இருப்பாங்க, பம்ப்செட்டாகவே அடிப்பட்டு விழுந்துருவாங்க. சில பேர் வந்து அப்பயே காலி. சில பேர் வந்து ஏதாச்சும் ஒரு கெட்டதை பார்த்து பயந்து அவங்களுக்கு ரசம் ஆயிரும், ஏன்னா பயந்துட்டாங்களே, அது ஒன்று. இப்போ நார்மலாக வந்து இந்த தீய சக்திகள் இல்லை நிறைவேறாத ஆசைகளை இறந்தவங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாடி நார்மலாக தேவைப்படுதுன்னா ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க, ரொம்ப டிமோட்டிவேட்டட், ரொம்ப நெகட்டிவிட்டாக இருக்கிறவங்களை வந்து அது ஈஸியாக அட்டாக் பண்ணிடும். இப்போ நம்ம வந்து ஒழுங்காக ஒன் டைம் ப்ரேயர்ஸ் பண்ணுறதில்ல, நல்ல லைஃப் ஸ்டைல் இல்லை, எப்போதும் குடியும் கொடுத்தனும், நிறைய பேர் கூட பழகிறது, ஜாலி என்ஜாய் அந்த மாதிரி லைஃப். அப்புறம் வந்து ரொம்ப எப்போதும் டிமோட்டிவேட்டாக இருக்கிறது, எப்போதும் பாசிட்டிவாக பேசுகிறதும் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட எனர்ஜி வந்து நெகட்டிவ் எனர்ஜிக்கு ஈக்குவல். ஓகேயா? ஏன்னா 2 எனர்ஜி இருக்குது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ இப்போ இந்த இறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நெகட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷனில் இருக்கிறவங்க. ஸோ நம்மள வந்து யாராச்சும் இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளோட பாடியில் அக்சஸ் பண்ண. இப்படினாலும் அக்சஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களோட பாடி வந்து ஒன்று டிப்ரெஸ், ஒன்று டிமோட்டிவேட்டட், ரெண்டாவது வந்து உங்களோட ஆரா வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, சக்தி உடம்பு வீக்காக இருக்குது. ஸோ ஃபிசிக்கலே பார்க்க போனால் 100% வீக்காக தான் இருக்கும். ஏன்னா ஆரா வீக்காக இருக்குது, சக்தி உடம்பு வீக்காக இருக்குது, ஃபிசிக்கலி ரொம்ப டவுனாக இருக்கும் இந்த உடம்பு. ஸோ அப்போ இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த இறந்தவங்களாம் அந்த உடம்பை இப்படியாச்சும் அவங்க அடைய பார்ப்பாங்க. ஸோ அப்படி அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, அவங்க இழந்ததெல்லாம் திருப்பி அவங்க எடுக்கிறதுக்கு அந்த உடம்பை பாய்ச்சிடுவாங்க. ஓகே, இப்போ நாய் குலைக்குது, நான் வெளியாகி ஆகணும், நான் வேலை செய்கிறேன், நான் வெளியாகி ஆகணும், எனக்கு வேலை இருக்குது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வேலை செய்வாங்க, இல்லை நைட் ஷிஃப்ட்டில் வந்து கார்ப்பரேட் கம்பெனி நம்மளால் 24 hours நைட் ஷிஃப்ட் ஓடும். ஓகே, இப்போ டெல்கோலாம் பார்த்தீங்கன்னா 24 hours ஷிஃப்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாய் ஊளை விடுறது, இந்த மாதிரி டைம் அவங்க வெளியே போய் ஆகணும், சம்டைம் அவங்க ஃபீல் பயமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ப்ரொடெக்ஷன் உங்கள் கையில் கண்டிப்பாக இருந்தாகணும். இந்த ப்ரொடெக்ஷனும் கையில் இல்லாமல் எங்கேயும் வெளியாகாதீங்க. சரியா? ப்ரொடெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். இப்படிப்பட்ட தீய சக்தியாக இருந்தாலும், அசுர சக்தியாக இருந்தாலும், துஷ்ட சக்தியாக இருந்தாலும் உங்ககிட்ட ப்ரொடெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். ஓகே, அடுத்தது
நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண நம்ம என்ன பண்ணணும்? நிறைய பேருக்கு இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ நாய் ஊழ விடுது, நான் வெளியே இருக்கேன், நான் ஒன்றும் வீட்டுக்கு போகல. இப்போ நாய் ஊழ விடுது, எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னை சுற்றி என்னமோ இருக்குது, நாய் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்? ஓகே, நம்மள வந்து எத்தனை பேருக்கு இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் வாங்கி பாய்ச்சிருக்கீங்க? எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த ப்ராடக்ட் மலேசியாவில் வெளியாக்கி ஒரு 3 வருஷம் மேலாச்சு. இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் மலேசியாவில் வெளியாக்கி 3 வருஷம் மேலாச்சு. ஒரு 14,000 யூனிட்ஸ் வெளியாக இருக்குது. 14,000 மேலே வெளியாக இருக்குது. சிங்கப்பூரில் 3 வருஷமாக, கடந்த 3 வருஷமாக சிங்கப்பூரில் இந்த ப்ராடக்ட் நிறையா வாங்கி பாய்ச்சிருக்காங்க. இப்போ இந்த வருஷம்தான் இப்போ இந்தியாவுக்கு சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன், ஸ்ரீலங்காவுக்கு சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன், சைனா சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 5 கண்ட்ரிக்கு வந்து இந்த கிறிஸ்டல் வாட்டர் நம்ம டெலிவரி பண்ண முடியும். 5 கண்ட்ரி: மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் சைனா. ஓகே, இப்போ இந்த கிறிஸ்டல் வாட்டரில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? நீங்கள் இந்த கிறிஸ்டல் வாட்டர் பாய்ச்சா எப்படிப்பட்ட தீய சக்தி, அசுர சக்தி, துஷ்ட சக்தி உங்ககிட்ட நெருங்கவே முடியாது. இதோட சக்தியாக தான். இதில் 18 பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் ஒரு மெயின் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தா, எப்படிப்பட்ட தீய சக்தியை உங்களை நெருங்க முடியாது. இது நெருப்புக்கு சமம். பாசிட்டிவ் எனர்ஜி நெருப்புக்கு சமம். இது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட கெட்ட சக்தி, துஷ்ட சக்தி எதுவும் உங்ககிட்ட நெருங்காது. ஓகே, இது எப்படி பாய்க்கிறது? ஒன்ஸ் இந்த கிறிஸ்டல் வாட்டர் உங்கள் கைக்கு வந்துருச்சுன்னா ஸ்ப்ரே பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்கள் டெய்லி உங்கள் உடம்புல ஸ்ப்ரே அடிச்சிருங்க. டெய்லி உங்கள் உடம்புல ஸ்ப்ரே அடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போங்க, வெளியே போங்க, அவுட்டிங் போங்க. மறக்காமல் இந்த கிறிஸ்டல் வாட்டர் எப்போதும் உங்கள் கையில் வச்சுருங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பாய்க்கலாம், உங்களோட காடியில் ஸ்ப்ரே அடிக்கலாம், உங்களோட மோட்டரில் ஸ்ப்ரே அடிக்கலாம், உங்கள் உடம்புல தாராளமாக அடிக்கலாம். ஏன்னா இது வந்து லேப் சர்டிஃபிகேட் பண்ண ஒரு ப்ராடக்ட். இதுக்கு வந்து சேஃப் டு யூஸ்னு இந்த ப்ராடக்ட் லேப் சர்டிஃபிகேட் எடுத்திருக்கும். வகையில் இருக்குது, ட்ரிங்கிங்கோட இருக்குது, பாடி ஸ்ப்ரேயில் இருக்குது. இது பாடி ஸ்ப்ரே. ஸோ நீங்கள் வாங்கும் போது இப்போ லைக் டிக்டாக் ஷாப், ஆன்லைன் ஷாப்பி, லசாடாவில் வாங்கும் போது அந்த லேபிளை பாருங்கள், அது ட்ரிங்கிங் போட்டிருக்கா, பாடி ஸ்ப்ரே போட்டிருக்கேன். ஏன்னா நான் இப்போ உங்கள்கிட்ட காட்டுறது பாடி ஸ்ப்ரே. ஓகே, ஸோ வெளியே போகிற முன்னாடி, நைட் டைம் வேலைக்கோ இல்லை வெளியே அவுட்டிங்கோ இல்லை லாங் ட்ராவல் பண்ணுற முன்னாடி கிறிஸ்டல் வாட்டர் எப்போதும் உங்கள் கையில் வச்சுருங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் வெளியூர் போகிறீங்கன்னா, இந்தியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூரில் போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம். எத்தனை பாட்டில் வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். மலேசியா கண்ட்ரியை விட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இதுக்கு வந்து சேஃப்டி டேட்டா ஷீட் இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து சேஃப் டு யூஸ், சேஃப்டி டேட்டா ஷீட் இருக்குது 5 கண்ட்ரிக்கு: மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, ஸ்ரீலங்கா, சைனா. ஓகே, ஸோ இன்னும் நீங்கள் வாங்காமல் இருக்கீங்கன்னா இந்த ப்ராடக்டை இப்போயே நீங்கள் டிக்டாக் ஷாப்பில் வாங்கிக்க. என்னோட வெண்டர்ஸ் நிறைய பேர் விற்கிறாங்க. என்னோட டிக்டாக் ஷாப் வந்து இப்போதைக்கு சாத்தி இருக்குது. ஏன்னா இப்போ நான் அவுட் ஸ்டேஷனில் இருக்கேன், ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஜாப் விஷயமா வந்திருக்கேன். அதே டைம் நான் லீவில் இருக்கேன். ஸோ யார் ஒன்றும் பாய்க்கலையோ இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் வாங்கி பாருங்க. எப்படிப்பட்ட பிளாக் மேஜிக்காக இருந்தாலும், இப்படிப்பட்ட தீய சக்தியாக இருந்தாலும், அது உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும், இந்த கிறிஸ்டல் வாட்டரை நீங்கள் வீட்டு முழுக்க ஸ்ப்ரே பண்ணும்போது என்ட்ரன்ஸ்லேருந்து பால்கனி வரைக்கும் அங்கே இருந்த கெட்டதெல்லாம் உங்கள் வீட்டு விட்டு வெளியாக ஆரம்பிச்சிடும். ஆனால் மேக் ஷுர் டெய்லி பாயுங்க. நீங்கள் டெய்லி பாய்க்கும் போது தான் உங்களுக்கு இஃபெக்டிவான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். நிம்மதியான தூக்கம் கிடைக்கும், நல்ல கனவு வரும், நல்ல வேலை வாய்ப்புகள், அதிர்ஷ்டம், பிஸ்னஸ் பெருகும், பிள்ளைங்களோட படிப்பு இம்ப்ரூவ் ஆகும். இது எல்லாமே இந்த கிறிஸ்டல் வாட்டரில் அந்த 18 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ரொடெக்ஷன், வெல்த் அட்ராக்ஷன், ஃபேமிலி பாண்டிங், லவ் அட்ராக்ஷன், வேலை வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லக்கு என்ஹான்ஸ் பண்ணும், பிஸ்னஸ் க்ரோ பண்ணும். இது எல்லாமே இந்த ஒரு கிறிஸ்டல் வாட்டரில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கிறிஸ்டல் வாட்டரில் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் 16 291 மறக்காம நாய் குலைச்சா வெளியாகாதீங்க. அப்படி வெளியே போகிறீங்கன்னா மேக் ஷுர் இந்த கிறிஸ்டல் வாட்டரை எப்போதும் உங்கள் கையில் இந்த மாதிரி குட்டி டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்கள் பேக்கில் வச்சுட்டு உடம்புலையும் ஸ்ப்ரே அடிச்சுட்டு நல்லா தாராளமாக உங்கள் காடி, மோட்ரு எல்லாம் ஸ்ப்ரே அடிச்சுட்டு நீங்கள் வெளியே போங்க. சத்தியமாக இந்த கெட்டதும் உங்ககிட்ட நெருங்க கூட முடியாது. நன்றி, வணக்கம், நமச்சிவாயம். ஒன்ஸ் இந்த ப்ராடக்ட் வாங்கி பாய்ச்சிட்டிங்கன்னா மேக் ஷூர் எனக்கு வந்து உங்களோட கமெண்ட் என்னோட இன்பாக்ஸில் போடுங்க. எல்லோருக்கும் இந்த மெசேஜ் ஷேர் பண்ணுங்கள். நமச்சிவாயம்.